வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு 21வது தவணை தொகை ரூபாய் 2000 எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மத்திய அரசு பார்த்திங்கன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு கொண்டு வந்துள்ள மிகவும் பயனுள்ள ஒரு திட்டம் தான் பிஎம் கிசான் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண்டுதோறும் ரூபாய் 6000 வழங்கப்பட்டு வருகிறது. 3 தவணையாட்டு, ஒரு தவணை 2000 வீதம் வைத்து 3 தவணை 6000 வழங்கப்பட்டு வருகிறது. அதுவும் பார்த்திங்கன்னா நேரடியாட்டு அந்த ஆதார் பேஸ் படி விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இதுவரையும் விவசாயிகளின் வங்கி கணக்கில் 20 தவணை தொகை செலுத்தப்பட்டு விட்டது. 21வது தவணை தொகை எப்போதும் வரும்னு சொல்லிட்டு விவசாயிகளிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு அதற்கான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா 20வது தவணை தொகை நிறைய பேர் கிடைக்காம இருந்து அதற்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க இகேஒய்சி அப்டேட் பண்ணணும். நிறைய பேர் இகேஒய்சி அப்டேட் பண்ணலை, அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி அமௌண்ட் வராமல் இருக்குது. ஸோ இகேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னு சொன்னால் கண்டிப்பாக உடனடியாக பண்ணுங்கள். உங்களுக்கு 21வது தவணை தொகை வேணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக இகேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு இந்த விவசாயிகளுக்கு ஃபார்மர் ஐடி வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்களுடைய லேண்டுக்கு ஃபார்மர் ஐடி இல்லைன்னு சொன்னால் உடனடியாட்டு நீங்கள் உங்களுடைய ஃபார்மர் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே இந்த ரூபாய் 2000 21வது தவணை தொகை கிடைக்கும்னு சொல்லிட்டு குறுஞ்செய்தி எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் இது கண்டிப்பாட்டு உங்களுடைய ஐடி எடுத்துருங்க, விவசாயிகளுக்கான ஃபார்மர் ஐடி எடுத்துருங்க, ப்ளஸ் இகேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆக்டிவில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 21வது தவணை எப்போ வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு 3வது வாரத்தில் அதிகமாக வர்றதற்கான வாய்ப்பு இருப்பதாட்டு தகவல் வெளியாகியுள்ளது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 20ஆம் தேதி தீபாவளி வருது. அதற்கு முன்னாலாக கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ அதனால் அஃபிஷியலாக இன்னும் டேட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணல. அப்படி பண்ணும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.